நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள் பார்த்துட்டோம். இப்போ வந்து 5 டேபிள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 5 கவுண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக 5 டேபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 6 டேபிள் வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இங்கே 2 பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் தெரியுதா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஆல்ரெடி நான் இங்கே 1 கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு 2 கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி 3 கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, 7, 8, 9. ஓகேங்களா? அதேமாதிரி 9க்கு அப்புறம் என்ன வரும்? 10 வரும். 10க்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 டிஜிட்டில் என்ன வரும்? 0 மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன பண்ணுறேன் நான் 1 2 3 4 5 6 7 8 9 இதை மாதிரி நான் பாக்ஸில் நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கேயும் வந்து 9 கொடுத்துட்டேன். 9க்கு அப்புறம் என்ன வரும்? 10 வரும். 10க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்? லாஸ்ட்டாக ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற 0 மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ 2 பாக்ஸில் நான் 1 2 3 வந்து 9 வரைக்கும் எழுதியிருக்கேன், அப்புறம் 0 போட்டிருக்கேன். இங்கேயும் 1 2 3 9 வரைக்கும் எழுதியிருக்கேன், 0 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஸ்ட் நம்ம 4 டேபிளில் பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட் ரோவில் நான் 0 வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோவில் 0 முடிஞ்சிடுச்சு. 0க்கு அப்புறம் என்ன வரும்? 1 1 1 1. அடுத்த ரோவில் நான் 1 1 ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்த ரோவில் 1 முடிஞ்சிடுச்சுன்னா என்ன வரும்? 2 வரும் இல்லையா? 2 2 2 வரும் இல்லையா? நெக்ஸ்ட் இங்கே 2 முடிஞ்சிடுச்சு. 2 முடிஞ்ச உடனே இங்கே என்ன வரும்? 3 வரும். ஓகே, இங்கே 3 முடிஞ்சிடுச்சுன்னா இந்த 3 முடிஞ்சோடனே இங்கே அதே மாதிரி 3ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 3 3 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோவில் என்ன வரும்? 4 4 4. அதுக்கடுத்த ரோவில் 5 5 5. அதுக்கடுத்த ரோவில் என்ன வரும்? இங்கே 5 முடிஞ்சிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இங்கே 6 முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இது ஒரே கொலாப்ஸாக இருக்கே, 6 டேபிள் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இங்கே டைமண்ட் ஷேப் நம்ம போடணும். ஒரு டைமண்ட் ஷேப் வரணும். டைமண்ட் ஷேப் இங்கே ஒரு டைமண்ட் ஷேப், இங்கே ஒரு டைமண்ட் ஷேப் நம்ம கொடுத்துட்டோன்னா, இங்கே டைமண்ட் ஷேப் நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் டேபிள் நான் சொல்லி காமிக்கிறேன். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24 வந்துடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு 6 5s are 30. அதுக்கப்புறம் 6 6s are 36, 6 7s are 42, 6 8s are 48, 6 9s are 54, 6 10s are 60. ஸோ சிம்பிள். நம்ம 2 பாக்ஸ் போட்டுக்கிறோம். 1லேருந்து 9 வரைக்கும் 2 பாக்ஸ்லேயே எழுதுகிறோம். ஃபஸ்ட் ரோவில் 0 1 2 அது மாதிரி போடுறோம். இந்த பாக்ஸ்